கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமொழிகள் 22:16. தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். Oppressing the poor to enrich oneself or giving gifts to the rich will surely lead to poverty. செல்வராகும் பொருட்டு ஏழைகளை ஒடுக்குகிறவனும் செல்வருக்கு பொருள் கொடுக்கிறவரும் ஏழையாவார்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் 2 தவறான மனப்பான்மைகளை எச்சரிக்கை செய்கிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இன்றைய தியான வசனம் செல்வம் சம்பாதிக்கும் முறையின் நீதியை பற்றி பேசுகிறது. ஏழைகளை ஒடுக்கி செல்வம் சேர்த்தல். சிலர் தங்கள் லாபத்திற்காக ஏழைகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். குறைந்த கூலி, அநியாயம், சுரண்டல் மூலம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய நியாயம் அப்படி சேர்த்த செல்வம் நிலைக்காது. ஏனெனில் அது அநியாயத்தின் மீது கட்டப்பட்டுள்ளது. தேவன் நீதி உள்ளவர், அவர் அதை அனுமதிக்க மாட்டார். பணக்காரருக்கு கொடுப்பது என்பது லாப நோக்கில் கொடுப்பது. அதாவது ஏற்கனவே வளமானவர்களுக்கு நான் கொடுத்தால் எனக்கும் பயன் வரும் என்ற எண்ணத்தில் கொடுப்பது. இது உண்மையான கொடை அல்ல. இது சுயநல முதலீடு. இதன் விளைவு இழப்பு, ஆசீர்வாதம் இன்மை. இந்த வசனத்தின் மைய சத்தியம் அநியாயமாக சம்பாதித்தது குறைவை கொண்டு வரும். நியாயமாக கொடுப்பது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலாகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார் என்பதை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். செல்வந்தர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் அவர்களிடமிருந்து பிரதிபலனை எதிர்பார்த்தும் செய்கிற எந்த காரியமும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இதை ஒத்துக்கிறீங்களா? தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் என்ற சத்தியத்தின்படி ஏழையை துன்புறுத்துவது தேவனை அவமதிப்பதற்கு சமம். அப்படி ஏழைகளை ஒடுக்கி சம்பாதிக்கிற செல்வம் ஆசீர்வாதமாக இருக்காது. அது பாவமாக மாறும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று நீதிமொழிகள் 19:17 வாசிக்கிறோம். ஏழைக்கு கொடுப்பது எப்போதுமே வீணாகாது. தேவன் அதை நிச்சயம் உங்களுக்கு பன்மடங்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை லூக்கா 6:38 வாசிக்கிறோம். நாம் எந்த அளவு ஏழை எளியவர்களை நேசித்து அவர்களுக்கு மனதார உதவி செய்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம் மீது ஆசீர்வாதங்களை பொழிவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா?
மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், ஒடுக்கி சேர்த்த செல்வம் அது பாவத்தின் மூலம் வந்தது, அது நீடிக்காது. லாபத்திற்காக கொடுப்பது கொடை அல்ல, அது சுயநலம். தேவன் விரும்பும் வழி நீதியுடன் சம்பாதி, கருணையுடன் கொடு என்பதே. இன்றைய தியான வசனம் 2 தவறான மனப்பான்மைகளை எச்சரிக்கை செய்கிறது. ஏழைகளை ஒடுக்குவது, தனக்கு இன்னும் அதிக சேர்க்க வேண்டும் என்ற ஆசையால் ஏழைகளை அநியாயமாய் பயன்படுத்துகிறவன் இறுதியில் ஆசீர்வாதத்தை அல்ல, இழப்பையே சந்திப்பான். பணக்காரர்களுக்கு தேவையற்ற கொடை, அதாவது ஏற்கனவே வளமானவர்களுக்கு ஆதாயம் எதிர்பார்த்து கொடுப்பதும் வீண். அது நமக்கே குறைவை உண்டாக்கும். சுருக்கமாக சொல்வதானால், அநியாயமான வழியில் சேர்த்த செல்வம் நிலைக்காது, அது குறைந்து போகும். தேவன் நீதியையும் கருணையையும் விரும்புகிறார். ஏழைகளுக்கு உதவுவது ஆசீர்வாதத்தை தரும், ஒடுக்குவது தீர்ப்பை தரும். இன்றைய வசனம் நமக்கு தீர்மானமாக சொல்வது, செல்வத்தை சேர்ப்பது முக்கியம் அல்ல, அதை நீதியுடன் பயன்படுத்துவது முக்கியம். நாம் ஏழைகளுக்கு நம்மால் இயன்ற உதவிகள் செய்வோம், அவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் வாழ்வோமாக. அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ அதனால் அப்படியே செய்வோமா? Today's verse teaches that gaining wealth by oppressing the poor will ultimately lead to loss. Giving to the rich for selfish gain is also unprofitable. True principle is, unjust gain leads to loss, but righteous giving brings God's blessing. God values justice, compassion, and integrity in how we earn and use wealth. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைய தியான வசனத்தின் மூலம் நீர் எங்களை சீர்படுத்தியதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஏழைகளை ஒடுக்காமல் அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை பரிபூர்ண உள்ளத்தின் வாஞ்சையோடு செய்ய எங்களை பக்குவப்படுத்தும். அன்பான இருதயத்தை தாரும். அநியாயமான வழிகளில் செல்வம் தேடாமல் நீதியிலும் சத்தியத்திலும் நடக்க உதவி புரிய வேண்டுகிறோம். எங்கள் கைகளை ஆசீர்வாதத்தின் கருவி ஆக்கும். கொடுக்கும் மனதையும் சுத்தமான உள்ளத்தையும் தாரும். எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமானதாக, உமது நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.